மான் நிக்குது. இந்த மான் இங்க நிக்குது பாருங்களேன். இல்லங்க நம்ம 2 பேர் தான் நிக்கிறோம். இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும் ஒண்ணு தோணுது அப்படின்னா அது ஒரு வகையான நோய் தான். சரிபடுத்தி இங்க பாருங்களேன், இது நோய் கிடையாது. மான்குட்டியை நிக்குதுன்னா என் கண்ணு தெரியுதுன்னா மானை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் கண்ணுடைய கரு வெளியே பார்த்தீங்கன்னா மான்குட்டி தெரியும். தீராத காதல் நோயாளன் அப்படின்னு நோயாளன் ஆனேன் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பெருமாளை பார்த்து பாரு. அவரு வாளால் அறுத்து சுடிடும் அப்படின்னு ஒண்ணும் இல்ல, உடம்புல இருந்து ஒரு காயத்தையோ இல்ல வேற ஏதாவது ஒரு வகையில முள்ளால் எடுக்கணும். உடம்புல இருந்து ஒரு காயத்தை நீக்கணும்னா ஒரு காயத்தை உண்டு பண்ணி தான் ஆகணும், இல்லாட்டி ஒரு வழியே இல்லை. உள்ள ஒரு முள்ளு கச்சிருச்சுன்னா முள்ள எடுக்கணும்னா ஒரு முள்ளு வேணும். அப்ப அது எப்படி ஒரு நன்மைக்காக ஒரு முள்ளை எடுக்கிறதுக்காக இன்னொரு முள்ள உடம்புல செலுத்துறாங்களோ அதுபோல இந்த உடம்ப இந்த பிறவிய ஏதோ ஒரு வழியில நல்வழிப்படுத்துறதுக்காக நீ என்கிட்ட அந்த அருள் அப்படிங்கிறத காட்டுறன்ற மாதிரி பாடுற. நான் என்ன சொல்றேன், மான்குட்டி வந்துச்சு அப்படின்ற மாதிரியான உங்க கற்பனைகள் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மான்குட்டியை பார்த்திருக்கலாம், விரட்டி வந்திருக்கலாம், மான் மேல பிரியப்பட்டிருக்கலாம். ஆனா மான்குட்டி மேல இருக்கிற அந்த அளவு கடந்த அன்புனால ஒரு கற்பனையை உருவாக்கிட்டு பாருங்க. இப்ப கூட உங்களுக்கு இது எப்படி குணப்படுத்துறதுனே தெரியல. எங்கேயாவது போய் பார்த்து குணப்படுத்திடுவோம். நம்ம 2 பேரும் தான் நிக்கிறோம். ஆனா மான்குட்டி இங்க நிக்கிறது உங்களுக்காக ஒரு கற்பனை. அந்த கற்பனை உண்மையாக்கிக்கிட்டு மான்குட்டி வந்துச்சு என்னையும் சொல்ல வைக்கலாம்னு நினைக்கிறீங்க. இங்க பாருங்களேன், மான்குட்டிங்க வரல, மான்குட்டி இங்க இருக்கு அப்படின்றது உண்மை. இங்க பாருங்களேன், என்னடா இல்லாமல் ஒரு பொருளை தேடி பண்ற அவசியம் எனக்கு கிடையாது. இல்லாத ஒரு பொருளை தேடி பண்ற அவசியம் எனக்கு கிடையாது. அப்ப வந்த மான்குட்டியே வரலைன்றீங்களா? இங்க பாருங்களேன், நான் காட்டுக்குள்ள வந்தேன். காட்டுக்குள்ள வந்து எதுக்காக வருவாங்க? வேட்டைக்கு வந்தேன். இங்க பாருங்களேன், வேடுவர் தானே. எங்க குடும்பமே வேட்டைக்கார குடும்பமுங்க. ஆமா ஆமா, இன்னைக்கு தான் வந்திருக்கேன், முதல் வேட்டை. இங்க பாருங்களேன், எங்க அப்பா காளமாடு, எங்க அம்மா சிங்கத்தை. காளமாடை பிடிச்சு பக்கத்துல வச்சிருக்காரு. இங்க பாருங்களேன், எங்க அம்மா சிங்கத்தை பிடிச்சு அதே போல பக்கத்துல வச்சிருக்காங்க. என் தம்பி என்னன்னு கேட்டீங்கன்னா புளிய பிடிச்சு பக்கத்துல. என்ன கேட்டீங்கன்னா வர 24ஆம் தேதி அதே போல புலி கண்டிப்பா. அதனாலதான் அப்படி. இது போல என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நான் மான்குட்டி பிடிக்கிறதுக்காக, மான்குட்டி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேங்க. இங்க பாருங்களேன், காளமாடை எல்லாரும் ஒவ்வொன்னு பிடிச்சு வச்சிருந்தாலும் நான் இன்னைக்கு மான்குட்டியை பிடிக்க வந்திருக்கேனா அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த மானு விசித்திரமான மானு, கொஞ்சம் வித்தியாசமான மானு. ஆமா, காட்டுக்கு ராஜானால யார சொல்லுவோம்னா சிங்கம் தான். இதுவரைக்கும் என்னைக்காவது யோசனை பண்ணிருக்கீங்களா ஏன் இத்தனை மிருகங்கள் இருக்கு? காட்டுக்கு ராஜா சிங்கம்ன்றோம். அதை விட வேகமானது சிறுத்தை, அதை விட கொஞ்சம் ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கக்கூடியது புலி, ரொம்ப தந்திரமானது கரடி. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில ஏதோ ஒரு வகையில திறமையா இருக்கும் பொழுது எதற்காக சிங்கத்தை கொண்டு போய் அப்படிப்பட்ட சிங்கத்தை கொண்டு போய் எதற்காக காட்டுக்கு ராஜாவா நம்ம சொல்றோம்ல, ராஜா மாதிரி சிங்கம் அப்படின்ற மாதிரி சொன்னாலே அது ஒரு வகையான ஒரு உயர்வா ஒரு எப்படி சொல்றது பெருமிதமா சொல்லக்கூடிய ஒண்ணு. ஏன்? ஏன்னா சிங்கத்துக்கு ராஜா அரசன் அப்படின்னா அந்த ஆளுமை அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த தோற்றம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கணும். அதை பார்த்தாலே அவர் பரவாயில்லப்பா ராஜா மாதிரி அப்படி இருக்கணும்ன்றாங்க. இத வெற்றி வேர்க்கைன்ற நூல்ல ராஜாக்கு அதாவது மன்னனுக்கு எது அழகுன்றாங்க. எழுத்தறிவித்தவன் இறைவனாக, கல்விக்கு அழகு கசடர மொழிது, செல்வருக்கு அழகு செல்லுகளை தங்குது, வேதியருக்கு அழகு வேதமும் ஒழுக்கம், மன்னனுக்கு அழகு செங்கோன் உரைமை, வைசியருக்கு அழகு வரும்பொருள் ஈட்டல், மந்திரிக்கு அழகு வரும்பொருள் உரைத்தல், தந்திரிக்கு அழகு தருக நான்மை, பெண்ணிற்கு அழகு எதிர்பேசாதிருத்தல், இது விளைமக்களுக்கு அழகு கொழுநனை பேணுதல். இப்படி ஒவ்வொரு அழகுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வகையில ராஜாவுக்கு எது அழகு அப்படின்னா ஒரு அரசனுக்கு செங்கோன் முறைமை. அந்த செங்கோலை பிடித்து அரசால
ரொம்ப முக்கியமா. ஒரு சிங்கம் வருது காட்டுல அப்படின்னா அந்த சிங்கத்தினுடைய அந்த சத்தம் இருக்கிற கர்ஜனை, அந்த கர்ஜனை அது எங்க இருந்து சத்தம் போடுறதோ கர்ச்சிக்குதோ அங்க இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சுத்தி ஒரு ஒரு வட்டம் போட்டது மாதிரி அந்த கர்ஜனையினுடைய ஓசை கேட்குமா. அப்படி ரொம்ப சிங்கத்தை பத்தி பேசுறீங்க. அப்படி ஒரு கர்ஜிக்கக்கூடிய தன்மை அதற்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, அது என்ன பண்ண தெரியுமா, அடிக்கடி எங்கேயாவது குன்று உயர்வான இடம் இருந்துச்சுன்னா அது மேல ஏறி நின்று சுற்றி இருக்கக்கூடிய தன்னுடைய எல்லைக்குள் இருக்கக்கூடிய இடங்கள் உயிர் வாழக்கூடிய ஜீவன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு அப்பப்ப கண்காணிச்சுக்கிட்டே இருக்குமா. அடுத்து எங்கேயுமே சிங்கம் தனியா வாழாது. சிங்கம் பாத்தீங்கன்னா சிங்கத்தோட 2 பெண் சிங்கம் இருக்கும், சிங்க குட்டிகள் இருக்கும், குடும்பமாகவே வாழும். சமூக பண்புகளோடு ஒத்து போகக்கூடிய ஒரு ஜீவன் அப்படின்னா சிங்கம். அதனுடைய தோற்றம், அதனுடைய கர்ஜிப்பு, ஆமா அதனுடைய அந்த பார்வை, இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகார தோரணையில இருக்கிறதுனாலதான் காட்டுக்கு ராஜாவா சிங்கமா வச்சிருக்காங்க. ஒருவேளை காட்டுக்கு ராஜா சிங்கமா வச்சா அதுக்கு அடுத்த அமைச்சரா யார் வைக்கலாம்? ஒரு யோசனை. நிறைய வைக்க முடியாது, ரொம்ப தந்திரமானது. அமைச்சரானா நீங்க யாரும் சொல்லுவீங்க? காட்டுக்கு ராஜா சிங்கம்னா தளபதி மாதிரி நான் புலி. ஆனால் அமைச்சராக யார வைக்கலாம் அப்படின்னா, காட்டுல மட்டுமல்ல, முன்னாடி துவாரகையிலே கிருஷ்ணனுடைய அரசாட்சி நடக்கும் பொழுது கிருஷ்ணனுக்கு பிறகு அங்க இருந்தது யாருன்னா ஜாம்பவான். ஜாம்பவான் தான் அமைச்சர் மாதிரி இருந்து ஜாம்பவதி அவருடைய மகளை கண்ணன் திருமணம் முடிக்கிறார். அப்ப ஒரு காடு இருந்துச்சுன்னா சிங்கம் ராஜா மாதிரியா, கரடிங்கிறத வந்து அமைச்சராக வைக்கலாமா, புலிய தளபதியாக வைக்கலாமா. இந்த மாதிரி பாருங்க, ஒரு காடும் அதில் வாழக்கூடிய மிருகங்களும் எவ்வளவு அழகா அமைப்பா வாழுது. சிங்கம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நரி தந்திரங்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு முதல்ல சோதிச்சு பார்த்து அப்படின்னு ஒரு என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய பேரவையை கூட்டுவோம்னு முடிவு பண்ணுது. ஆமா, எல்லா மிருகத்துக்கும் அழைப்பு வச்சு வந்துருச்சு, நரியும் வந்துருச்சு. வந்தோன்னா எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா அது, நம்மள ராஜா வர சொல்லியிருக்காரு, என்ன நடக்க போகுது தெரியல, என்ன நரியும் பார்த்துட்டே இருக்கு. அப்ப சிங்கம் என்ன பண்ணிருக்கு, கையில ஒரு எலியை பிடிச்சு என் கையில இருக்கிறது என்னன்னு கேட்டு, எலி சிங்கத்துக்கு தெரியாதா, சும்மா கேக்குறது. கேட்ட உடனே எல்லா மிருகமும் ஒவ்வொன்னு எலி எலின்னு இருக்கு. இப்ப நரி பேசாம இருந்துருக்கு. சிங்கம் நரி அப்படியே மெதுவா கூப்பிட்டு, என்ன நரியா இருக்கு, சத்தம் இல்லாம இருக்கீங்க, நான் கையில வச்சிருக்கேன் இது என்னன்னு கேட்டிருக்கு. அப்பதான் நரி சொல்லிருக்கு, என்ன ராஜா நீங்க கையில வச்சிருக்கிறது தெரியாதா, அதை எலின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க கையில வச்சிருக்கீல்ல அதை எலின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கு. இப்ப சிங்கத்துக்கு கோவம், பரவாயில்ல ஏதான் நரி தந்துருமோ. அவ கேட்டிருக்கு, அது என்ன நரின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றீங்க, நரின்னு சொன்னாதான் என்ன, அதான் எலின்னு சொன்னாதான் என்ன, அதான் எலின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்ல. இல்ல ராஜா எலின்னு சொல்லுவாங்கன்னு மறுபடியும் அதையே சொல்லியிருக்கு. இப்ப பாத்துருக்க ராஜா, வாங்க நீ என்ன பண்றீங்கன்னா உங்க கூட்டமா நிறைய சேர்த்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துங்க, நடத்தி முடிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டு அப்புறமா இது என்னன்னு சொல்லுங்க. நரி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பேசியிருக்கு. நரி சொல்லியிருக்கு, தலைமை நரி வாங்க நம்ம ரொம்ப தந்திரமான ஆளு, ஆனா இந்த ராஜா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளுக்கு புரி வச்சு கையில எலிய பிடிச்சு வச்சுட்டு எலிக்கு தெரியாது அவருக்கு என்ன நம்ம கிட்ட கேட்கிறாரு. ஆனா நாளைக்கு எல்லாரும் போய் ஒரே மாதிரியே பதில் சொல்லணும், மாத்தி சொல்லிடாதீங்க அப்படின்னு எல்லாம் பேசி முடிஞ்சிருச்சு. மறுநாள் கூட்டம் திரும்ப. இப்ப கையில எலிய வச்சுக்கிட்டு என்னன்னு கேட்டிருக்கு. இப்பதான் நரி சொல்லியிருக்கு, என்ன நரியாரே நேற்று கூட்டம் போட்டு பேசுனீங்களே என்ன முடிவு அப்படின்னு. இப்ப நரி சொல்லிச்சான், இது கூட்டம் போட்டு பேசுன ராஜா நீ கையில வச்சிருக்கீங்கல்ல அதை எலின்னு சொல்றாங்கன்னு சொல்லியிருக்கு. எலின்னு சொல்லுவாங்கன்னு, இப்ப எலின்னு சொல்றாங்கன்னு இப்ப சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. என்ன அது சொல்றாங்கன்னே சொல்றீங்களே, நீங்க என்னதான் முடிவுல இருக்கீங்க, இத நீங்க என்னதான் நினைக்கிறீங்க, உங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு. இப்பதான் நரி சொல்லிச்சான், ராஜா எனக்கு ஒரு தனி அபிப்பிராயம் இருக்கா, இந்த காட்டுக்கே ராஜா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான், எப்படி நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் அந்த கையில வச்சிருக்கிறது. இது என்னன்னா, நரி போல மனிதனுக்கு தந்திரம் இருக்கணும், தவறு இல்ல. எப்படி நரி போல தந்திரம் எதுக்கு இருக்கணும்னா, அடுத்தவங்களுக்கு புலி பறிக்கல, அடுத்தவன் பறிக்கிற புலியில நம்ம விழுகாம கொஞ்சம் தந்திரமா பொழைச்சுக்கணும். ஆமா, அது ரொம்ப அவசியம் தான். ஒவ்வொரு மிருகங்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறதுக்கு பல விஷயம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு காடு இருக்குன்னா அதுல வாழக்கூடிய மிருகங்களுக்கு தனித்தனியா இலக்கணம் இருக்கு. இப்ப ஒரு ஆணுக்கு இலக்கணம் எது, வீரம். பெண்ணுக்கு இலக்கணம் என்ன, அடக்கம். குருநாதருக்கு இலக்கணம் என்ன, தான் கற்ற வித்தையை கல்வியை மாணவர்களுக்கு கற்றுக் இல்லாமல் எந்த வகையிலையும் தன்னுடைய மாணவனுக்கு முழுமையாக அவனுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறது. இது குருநாதருக்கு இலக்கணம். இப்படி ஒவ்வொன்றுக்கு இலக்கணம் இருக்கு. வேட்டைன்னு சொல்றீங்கல்ல, வேட்டையாடுறவங்களுக்கு இலக்கணம் என்ன, வேட்டையாடுறவங்க எப்படி வரும்
வந்த பொழுது இந்த மான்குட்டியை வந்து அடிச்சு பிடிச்சு காயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கல, காயத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கல. இந்த மான்குட்டியை வந்து கையால கைப்பிடியால் கைப்பிடிச்சு போகணும் அப்படின்றக்காக வந்தேன். மானா என்ன சரி, அவங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம், நம்மளா யாகம் வளர்க்காம நாம இல்லாம சிவனால எப்படி இயங்க முடியும்ன்ற அந்த ஆணவம் எல்லாரும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அழிச்சதுக்கு காரணம் என்னன்றீங்க? மண்டகணம் தான், ஆணவம் தான். அதனால 5 விரல்கள்ல நடு விரலை வந்து ஆணவ மலத்தினுடைய வடிவமா சொல்றாங்க. இது ஆணவம், இது கண்மம், இது மாய், இதுதான் உயிர்கள், இதுதான் இறைவன். கட்டவர் எல்லாம் ஒரு பொருளை தூக்க முடியுமா? நம்மளால தூக்கி பாருங்க, முடியுதாரு. அதனாலதான் பாருங்க, இந்த உயிர்கள் வந்து இறைவனோடு சேராம இந்த மும்மலங்களோட சேர்ந்து அதை சேர வைக்கிறதுக்காக இப்படி ஒரு முத்திரை, அந்த முத்திரைக்கு தான் சின்முத்திரை அப்படின்னு பேர். இப்படி எல்லாம் இருக்கு. மானை பிடிச்சங்கிறீங்க, மானை கையால பிடிப்பீங்க, எப்படி பிடிப்பீங்க நீங்க? மான்குட்டியை கையால கைப்பிடியால் கைப்பிடிக்க எந்த ஒரு காயத்தை ஏற்படுத்தாம. ஒரு மான்குட்டி இருக்குல்ல, இருக்குன்னா எப்படி பரிசாக கொடுக்கப்பட்டது. அட நீங்க வேற, வெற்றிக்கு கிடைத்த பரிசுங்க. ஒரு செயலை செய்யணும்னா இந்த செயலை செய்து முடிச்சேன்னா உனக்கு ஒரு பரிசு ஒன்று காத்திருக்கு அப்படின்றதுனால அப்படி கிடைச்ச பரிசு தான் அந்த மான்குட்டி. அது போல இன்னைக்கு வந்திருக்கேன்னா இந்த மான்குட்டி கொஞ்சம் விசித்திரமான, நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா சிங்கம், அதே போல சிங்கம் ஆகப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பசு இருக்கு பார்த்தீங்களா, பசுவின் தன்மை என்ன? பார்த்த உடனே அந்த பசு வந்து அப்படியே மென்மையானது, அப்படியே தன்னோட கன்றுகளை குட்டிகளை அப்படியே பக்கத்திலேயே வச்சுக்கிறோம். அது பாதுகாப்பாக எங்கேனாலும் கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு வரணும். அப்போ சிங்கம் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, காட்டுக்குள்ளே போகும் பொழுது ஒரு நாள் பசுவை பார்த்துருச்சு. அப்போ பசு கூட்டங்களில் மற்ற பசுக்களில் அந்த ஒரு பசு மட்டும் மாட்டிக்கிருச்சு. அந்த ஒரு பசு மாட்டின உடனே இந்த பசுவை வந்து இன்னைக்கு இரையாக்கணும் அப்படின்னு இந்த சிங்கம் நினச்சிச்சு. அப்போ இந்த சிங்கம் நினைக்கும் பொழுது இந்த பசு என்ன பண்ணுது, என்னை இரையாக்கணும்னா என்னை இரையாக்கிடலாம், ஆனால் எனக்கு குட்டிகள் 2 இருக்கு, அந்த குட்டிகள் வந்து பசியில் வந்து வாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த பசிக்கு வந்து நான் வந்து பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன். எப்படி பசுக்கு வந்து அந்த குட்டிக்கு வந்து நான் பால் கொடுத்துட்டு நீ சொன்னது போல அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன், என்னைய வந்து நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்ல. என்னடா இந்த பசு வந்து இப்படி சொல்லுதேன்னு சொல்லிட்டு சிங்கம் என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் பசு வந்து கேட்கும் பொழுது இந்த சிங்கம் சரின்னு சொல்லிட்டு ஒப்புக்கிடுச்சு. அப்போ ஒப்புக்கொண்ட உடனே இந்த பசு சொன்னதை என்னன்னு கேட்டிங்கன்னா, சொன்னபடி நடக்கணும். அப்போ சொன்னபடி நடக்கணும் அப்படின்றது பசுவினுடைய தன்மை, மனது. அப்போ ஒன்றே மனதோட சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுன்றதுக்காக போயிட்டு தன்னுடைய குழந்தைகளை பார்த்துட்டு, குழந்தைகளே இனிமேல் நீங்கள் பத்திரமா இருந்துக்கங்க, அடுத்த நான் இனிமேல் இங்கே மீண்டும் என்னால் வர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிங்கத்திட்ட நான் மாட்டிக்கிட்டேன், சிங்கத்திட்ட இப்போ நான் கேட்டுட்டு வந்திருக்கேன், உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு பசி ஆற்றிட்டு போகலான்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக தானே வந்தேன்னு சொல்லிட்டு இந்த பசு வந்து சொல்லியிருக்கு. இதை பார்த்து இந்த கன்றுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிக்குது. அழுக ஆரம்பிச்சோடனே இந்த பசு என்ன பண்ணு சொல்லிட்டு மறுபடியும் மீண்டு அந்த சிங்கத்துக்கிட்ட வந்து, சிங்கராஜா நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றிட்டேன், நான் இங்கே வந்துட்டேன், என்ன வந்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்ல. அப்போ அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, என்னடா இது, என்னதான் இருந்தாலும் ஒரு பசு வந்து நான் உடனே அடித்து சாப்பிட்ருக்கலாம், ஆனால் இந்த பசு வந்து தன்னுடைய குட்டிகளை வந்து பார்த்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக போயிட்டு சொன்ன வார்த்தையை காப்பாற்றினதுக்காக மறுபடியும் சொன்ன அதே நேரத்தில் வந்து நிற்குதே, இதை நம்ம சாப்பிடணுமா, வேண்டாம் அப்படின்னு அந்த சிங்கமே என்ன பண்ணிச்சான், நீ போயிட்டு வான்னு இந்த பசுவை அனுப்பிச்சான். பார்த்தீங்களா? அப்போ வந்து இந்த ஜீவகாரணியமாக இந்த மனதோட, நல்ல மனதோட, அப்போ மனம் எங்கே இருக்கு, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை, ஒன்றே செய் நன்றே செய் அது இன்றே செய். பார்த்தீங்களா? ஒன்று அழுது செய் அழுது. இங்கே பாருங்களேன், நான் எங்கே போனாலும் நல்லது நடக்கும், நல்லது சிறப்பு நடக்கணும்ன்றதாங்க உண்மை. இந்த மான் இருக்குல்ல அதுதான் கொடிய மிருகம், சிங்கம் இருக்குல்ல அது நல்ல மிருகம். ஏன் சிங்கம் கொடிய மிருகம், ஆனா புல்ல சாப்பிடுறது மான் தானே, புல்லு கணக்கு மான் தான் கொடியது மிருகமா தெரிஞ்சிருக்கு. இப்ப சொன்னீங்களே சிங்கம் வந்து மன்னிச்சு பசுமாடுகளை வந்து சாப்பிட வேண்டான்ற மாதிரியான இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு, இது உண்மையாவே ஒரு கதையாவே ஒரு ஸ்தலத்துல நடந்துச்சு, ஒரு ஆலயத்துல. இங்கன்னா அதாவது காமதேனு பஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காமதேனு பஸ், தேவலோக பஸ். இந்த காமதேனு பஸ் தேவ சபை கூடும்போது காலதாமதமாக போது தேவ சபைக்கு. தேவேந்திரன் பாக்குற ஒரு காமதேனுவா இருக்கக்கூடிய தேவேந்திர, அதாவது பார்க்கடலை கடையும் பொழுது கிடைத்தது காமதேனு. ஆமா, அப்பேற்பட்ட நீ
இப்ப இந்த சாபம் நீங்களும் என்ன செய்யறதுன்னு கேக்குது. கேட்கும் பொழுது நீ சிவனை பூஜிக்கணும். சிவனை பூஜித்தாதான் உன்னுடைய சாபத்துக்கு மோட்சம்னு சொன்ன உடனே பூமிக்கு இறங்கி வருது. இங்க சோழ நாடு இறங்கி வந்த பசுமாடு என்ன பண்ணுது, தினமும் தன்னுடைய காது இருக்கு இல்லையா, தன்னுடைய காதுகளால குளத்துல நீர்நிலைகள்ல போய் தண்ணி அள்ளி கொண்டு வந்து அங்க இருந்த சுயம்பு மூர்த்திக்கு ஊத்தணும். இப்படியே அபிஷேகம் பண்ண இப்படியே இருந்திருக்கு. சிவபெருமான் பார்த்திருக்காரு, இப்படியே தினமும் அதுக்கான வேலையை சரியா கடமையை செய்கிறேன், இந்த தொண்டை எப்படியாவது ஒரு உடனே நம்ம சோதிக்கணும்னு அந்த இடத்துல புலியாக உருமாறி இந்த பசுமாடை சாப்பிடுறதுக்காக வர. அப்ப அந்த பசு சொல்லுது, புலி நீ என்னை சாப்பிட போற சாப்பிட்டுக்க, ஆனா அதுக்கு முன்பாக நான் தினசரி இங்க சிவபூஜை பண்ணிட்டு இருக்கேன், போய் சுவாமிக்கு வந்து தண்ணி எடுத்து போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடுறேன், அதை விட நீ என்னை சாப்பிட்டுக்கன்னு சொல்லிட்டு போனது, கொண்டு போய் அபிஷேகம் பண்ணிட்டு திரும்ப வந்து புலிகிட்ட தன்னை இரையாக்கிட்டு நின்றுச்சான். இப்ப புலி வேகமாக அந்த பசு மீது பாயும் பொழுது சிவபெருமான் நேரிலே பிரசன்னமாகி அந்த பசுக்கு முக்தி கொடுத்தார். அதனாலதான் இன்றும் சிவன் புலி என்ற வேங்கையாக மாறியதால புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அருகிலே திருவேங்கை வாசல் அப்படின்னு ஒரு ஆலயமே உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு கதைகளுக்கு பின்னாடி ஒரு காரணங்களும் ஒரு காரியங்களும் நடந்திருக்கு. நீங்க வந்து நிக்கிறீங்களே, ஏதாவது ஒரு வாழ்க்கையில உருப்படியாத வரைக்கும் ஒரு மான கூட பிடிச்சது இங்க பாருங்க, வச்சிருக்கிற மானே பரிசு உண்மைதான். ஆனா இன்னைக்கு வந்திருக்கேன்னா இந்த இடத்துல ஒரு சிறப்பு, இந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு, என் மானுக்கு ஒரு பெருமை, என் மானுக்கு ஒரு சிறப்பு, இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுதான் இன்றைய நிலை. அதனாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஒன்னும் நேத்தே வந்திருப்பேன்னா நேத்தே இந்த மான்குட்டியை பார்த்துருந்தேன்னா நேத்தே வந்து பிடிச்சிட்டு போயிருப்பேன். நாளைக்கு வந்திருந்தாலும் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றது இருப்பேன். மான்குட்டி இன்னைக்கு வந்ததுனால தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். பாருங்களேன், என்கிட்ட நீங்க சொல்றது மாதிரி நான் வந்து என்னுடைய மான்குட்டி அழகான அந்த பெண்மண்ணு பார்க்க வந்தது மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணிருக்கா, வந்திருக்கா, வந்த பண்ணு தன்னுடைய இந்த நாட்டின் சரித்திர எட்டை பாருங்கள் இங்க பாருங்களேன், இந்த இடத்துல இந்த மான்குட்டியை பிடிக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். பார்த்த உடனே ஒரு பெண்ணு பூவா மாறுறா, பெண்ணு பூவா மாற ஏன்னு கேட்டீங்கன்னா, பூவா மாறும் பொழுது அப்பதான் தன்னுடைய கணவன் வந்து தேடி வர்றான். தேடி வரும் பொழுது பகல்ல பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்ணா மாறிடுறான். இரவு நேரங்களில் பூவா மாறிடுறான். இரவு நேரங்களில் பூ, பகல்ல பார்த்தீங்கன்னா பெண்ணு. அப்ப ஒவ்வொரு நாளும் இப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவி யார் என்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு
பார்த்தீங்கன்னா அது அழகான தாமரம். அந்த தாமரை குளத்தில் வந்து தாமரையாக மாறிடுறா. அப்போ தாமரையாக மாறிடுறாளே, யார் இது எப்படி கண்டுபிடிக்கணும்? என்னடா கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த இடத்துல இதுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி யார் தன்னுடைய மனைவி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் யார் உன்னுடைய மனைவின்னு நீ சரியான முறையில் கண்டுபிடிச்சிட்டேன்னா உனக்கு உன் மனைவியை வந்து மறுபடியும் பூவிலேருந்து பெண்ணாவே நான் வந்து மாற்றி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல. உடனே பார்த்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இரவு நேரங்களில் வந்து தாமரையாக மாறி தொட்டிலில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தாமரை குளத்தில் வந்து இருக்கா. இல்லைங்களே, என்னன்னு கேட்குறேன்னா என் பக்கத்தில் நிற்கணும், அதுதான் கேட்குறேன் என்ன அப்படின்றத. அப்போ தாமரை குளத்தில் வந்து இருக்கும் பொழுது இந்த தாமரை குளத்தில் பார்த்துட்டு, அப்போ இரவு நேரங்களில் இருக்கும் பொழுது இந்த பனி விழுது பார்த்தீங்களா, இந்த பனி விழுந்த உடனே அந்த பனி விழுந்து அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா முத்து முத்தா நின்றுச்சு அந்த தாமரையில் இந்த துளிகள். அப்போ பகல் நேரத்தில் பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பகலில் பெண்ணாக மாறிடுறாளே. அப்போ இரவு நேரத்தில் இருக்கும் பொழுது அந்த தாமரையை பார்த்த உடனே ஆகா இதில் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன புள்ளி, ஒரு மச்சம். ஆனால் அந்த மச்சம் மட்டும் மறையாமல் அந்த அப்படியே இருந்துச்சான் இது தாமரையில். இதை பார்த்துட்டு இதுதான் என் மனைவி அப்படின்னு அவன் சொன்னானா. வேள்விமலை வள்ளி பொண்ணை வணக்கம், நான் தேடி வந்த மானு வேணும் எனக்கும். வேள்விமலை வள்ளி பொண்ணை வணக்கம், நான் தேடி வந்த மானு வேணும் எனக்கும். இல்லைன்னு சொல்லி புறந்தல்லாதே வள்ளி தன்னானா தானா தனதன்னானா தானா உன் காவல் சிறப்படையும் மானையும் தருவது உன் பொறுப்பு. பின்மான் என்னை சேர்ந்தால் தனி சிறப்பு. குறிஞ்சி நிலத்துக்கு பெருமை தேடு, குகனின் அருளால் வளமை நாடு. குறிஞ்சி நிலத்துக்கு பெருமை தேடு, குகனின் அருளால் வளமை நாடு. மானை பிடித்தால் கொண்டாடுவார், பண்பாடுவார் கொண்டாடுவார். என் மானின் தவத்திற்கு இன்றே நல்ல பெண்மானை தூக்கி செல்லுவே. சம்மதமும் தாமோ சஞ்சலமோ ஏமோ மானையும் தருவது உன் பொறுப்பு. பெண்மான் என்னை சேர்ந்தால் தனி சிறப்பு. தேடி மான விட்டு இங்கு நானும் இல்லையம்மா, எந்த மானும் என்னறிகள் நிற்பதனால் நான் இருக்கேன், நிற்பதனால் நான் இருக்கேன், நிற்பதனால் நான் இருக்கேன். அம்பு வச்சு பானமிட்டா உசுறு போயிரும், குளிப்பறிச்சு விழுந்துக்கிட்டா ஊனமாயிரும். உசுறு போக கூடாது, ஊனமாக கூடாது, மால் முழுசா வேணும் அம்மா. மனசு நோக கூடாது, மனசு நோக கூடாது, மனசு நோக கூடாது. பரமன் கையில் ஒரு தாரகமானு, பரந்தாமன் வீசியது மாரிசமானு. பரமன் கையில் ஒரு தாரகமானு, பரந்தாமன் வீசியது மாரிசமானு. என்னை அடையும் இந்த புள்ளிமானு, புள்ளிமா என்மானின் தவத்திற்கு இன்றே நல்லம் செய்து பெண்மானை தூக்கி செல்லுவே. சம்மதமும் தாமா சஞ்சலமும் ஏமா மானையும் தருவது உன் பொறுப்பு. பெண்மான் என்னை சேர்ந்தால் தனி சிறப்பு. ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் இனி ஆனந்தம் காணலாம் எல்லாருமே. ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் இனி ஆனந்தம் காணலாம் எல்லாருமே. இப்போ ஒரு ஆனந்தம் ஒரு என்ன கேட்டிங்கன்னா ஆனந்தம் இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே சிறப்படைய முடியும். அப்போ எப்போதுமே அப்போ தங்கத்தை போல எங்கேன்னு கேட்டிங்கன்னா தங்கம் விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது. தங்க விலை உயர்ந்தாலும் கூட நான் ஏன் இந்த நேரத்தில் என் மான்குட்டியை பிடிக்க வந்திருக்கேன் தெரியுமா? இங்கே பாருங்களேன், இந்த மான்குட்டி கொஞ்ச நேரம் அப்படி தான் அப்படி இப்படி விளையாட்டு காமிச்சாலும் இந்த இடத்த விட்டு போகாமல் ஏன் இங்கேயே நிற்கிதுன்னா, அப்போ எப்படா பிடிப்பாருன்ற ஒரு எண்ணங்க. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்களேன், மான்குட்டி இல்லன்னு ரொம்ப தீர்க்கமா தெளிவா எடுத்து சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் புரியாதது போலயே நடிச்சுக்கிட்டு மான் இங்கதான் இருக்குது, அங்க விளையாடுது, அங்க ஓடுது, எதுக்கு இந்த வார்த்தை ஜல்லங்கள்ல? ஆனா மான் இங்கதான் இருக்கு, இருக்கிற மானை மறைச்சு வச்சுக்கிட்டு நீங்க இல்லைங்கன்னு சொல்லும் பொழுது நான் போயிருவேன்னு நீங்க நினைக்கிறீங்க. கண்ணுக்கு தெரியாதது எல்லாமே இல்லைன்னு அர்த்தமா ஆகல. காட்டுல இருந்து மின்சாரம் வரைக்கும் இதெல்லாம் கண்களுக்கு தெரியாத ஒன்றுதான். இறைவனை கூட உணர முடியுமே தவிர கண்ணுக்கு தெரிய மாட்டேன். அது ஒரு வகையான உணர்வு.
இல்லைன்னு இங்க இருக்கு அப்படின்றத நீங்க உணர்ந்தா சிறப்பா இருக்கு. ஏன்னு கேட்டா நீங்க அதாவது சிங்கத்தலையும் மனித உடலும் படைத்த பெருமானை பார்க்கணும். என்ன பெருமானை பார்க்கணும்? நரசிங்க பெருமானை பார்க்கணும். அப்ப நரசிங்க பெருமாள்னா யாரு, எப்படி இருப்பாரு ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முனிவர் தபம் செய்யும் பொழுது அந்த தபத்துல எப்படா கண் விழித்து பார்ப்பாரு, இதை கேட்கணும்னு வேடுவன் நினைக்கிறான். காலையில தினமும் போறான், மறுபடியும் மாலை நேரத்தில் வர்றான். வரும் பொழுது இந்த நரசிங்க பெருமாளை தரிசிக்கணுமே. அப்ப நரசிங்க பெருமாள் யாரு, எப்படி இருப்பாரு அப்படின்னு உடனே சிங்கத்தலையும் மனித உடலும் படைத்த அந்த பெருமான் நரசிங்க பெருமானை பார்க்கணும். அப்ப நரசிங்க பெருமாளை பார்க்கணும்னா எப்படி இருப்பாருன்னு, இன்னைக்கு சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி அந்த நரசிங்க பெருமாளை கட்டி இழுத்து முன்னாடி நிப்பாட்டுன்னு முனிவர்கிட்ட சொல்றான் வேடுவன். அப்ப வேடுவன் சொல்ற உடனே பார்க்குறேன், இல்லையா நான் வச்சுக்கிற அம்புனாலேயே என்னுடைய உயிரை நான் மாச்சுக்கிறேன் அப்படின்னு வேடுவன் சொல்லிட்டு போறான். அப்ப போகின்ற பொழுது பார்க்குறேன், காடு கரை நாடு நகரை எல்லா பக்கமும் தேடி பார்க்குறான். அந்த நரசிங்க பெருமாள் கிடைக்கல, கண்ணுக்கு தெரியல. அப்ப சூரியன் மறையக்கூடிய நேரம் இதை பார்க்குறான். சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்புனால தன்னுடைய உயிரை மாச்சிக்கிற போகும் பொழுது அப்பதான் நரசிங்க பெருமாள் சிங்கத்தலையும் மனித உடலும் படைத்த அந்த பெருமான் வேடுவனுக்கு காட்சி கொடுத்தாரு. வேடுவனுக்கு காட்சி கொடுத்த உடனே என்ன பண்றாரு, பெருமாளை உங்களை தான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கயிறுல கட்டி இழுத்து முனிவருக்கு முன்னாடி நிப்பாட்டினா. அப்ப முனிவர் பார்க்குறாரு, எங்கப்பா கயிறு மட்டும்தான் இருக்கு, பெருமாள் எங்க காணமே அப்படின்னு கேட்க, என்னங்க ஐயா பெருமாளை கட்டிட்டு நரசிங்க பெருமாளை கட்டி இழுத்து முன்னாடி உங்க முன்னாடி தானே நிப்பாட்டி இருக்கேன்னு சொல்ல, கயிறு மட்டும்தானே தெரியுது, பெருமாள் இல்லையே அப்படின்னு. அப்ப அந்த முனிவர் என்ன பண்றாரு, தபம் செய்யும் பொழுது அப்ப நரசிங்க பெருமாள் காட்சி கொடுத்து எனக்கு உடனே என்ன கேட்கிறாரு, என்னை அனுதினமும் பூஜை செய்தாலும் கண்ணுக்கு தென்படுவாரா தென்பட மாட்டாரா, கண்ணுக்கு காட்சி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு 2 எண்ணங்கள்ல இருந்ததுனால முனிவருக்கு காட்சி கொடுக்கல. ஆனா வேடுவன் ஒரே எண்ணங்களோடு பார்த்தா நரசிங்க பெருமாளை பார்ப்பேன், இல்லையா உயிரை விடுவேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால, அந்த ஒரே நம்பிக்கையோடு இருந்ததுனால அந்த வேடுவனுக்கு காட்சி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நரசிங்க பெருமாள் தன்னுடைய உருவத்தை அந்த முனிவருக்கு காமிச்சாராம். பார்த்தீங்களா? அப்ப மனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யானைக்கு பலம் தும்பிக்கை, மனிதனுக்கு பலம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு இந்த மான்குட்டியை பிடிக்கணும் அப்படின்னு எண்ணத்தோடு தான் இங்கே நிற்கிறேன் நான். தெரியாத ஒரு துறவி, துறவி என்ன பண்ணாரு, யாசகம் கேட்டுட்டு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு வாழ்வார். அப்படி ஒரு நாள் யாசகம் கேட்டு ஒரு காட்டுக்கு போற வழியில உட்காந்து கண்ணை மூடி பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. இந்த வழியாக ராஜா காட்டை ஆளுற மண்ணை, நாட்டை ஆளக்கூடிய மண்ணை காட்டி வேட்டைக்கு போனவன் கண் தெரியாத துறவி உட்கார்ந்து இருந்தாருல, சும்மா போயிருக்கணும்ல. பக்கத்துல குதிரையினுடைய சாணம் இருந்துச்சு. குதிரை சாணத்தை அள்ளி துறவி கையில வச்சுக்க சாப்பிடுறீங்க, வேற ஏதோ உணவு நினைச்சு சாப்பிட்டார். இவன் பண்ணின அந்த பாவம், கண் தெரியாதுன்னு தெரிஞ்ச அந்த துறவிக்கு இந்த குதிரையினுடைய சாணத்தை கொடுத்த அந்த பாவம் என்ன பண்ணுது, இவனுக்கு மேலோகத்துல, அதாவது அவன் இறந்து போன பிறகு அவன் உண்ணணும் அப்படின்றதுக்காக மலை போல சாணம் குமிஞ்சு கிடக்கு. அப்ப இது என்ன நடக்குது அப்படின்னா, இவனுக்கு முக்காலத்தையும் உணர்ந்த ஒரு முனிவர் இந்த மாதிரி விஷயத்தை சொல்ற, பாப்பா நீ பண்ணி வச்ச இந்த செயல்னால நீ மிகப்பெரிய நரகத்தை அனுபவிக்க போற. இந்த நரகத்துல இருந்து மீறணும்னா ஏதாவது ஒரு வகையில நீ தான தர்மம் பண்ணி புண்ணியம் பண்ணி அதை நீ சரி பண்ணி குறைச்சுக்கணும் அப்படின்னு மன்னன் பார்த்தாரு. ஏதாவது ஒரு வகையில புண்ணியமான ஒரு செயலை செய்யணும்னா என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாரு. என்ன பண்றாரு, காட்டுக்கு நடுவில் ஒரு குடியில அமைச்சு அந்த குடியில நிறைய பொண்ணு பொருள் பட்டாடைகள்லாம் வச்சுக்கிட்டு, நாட்டுல எந்த கன்னி பெண்கள் எல்லாம் திருமணம் ஆகாம வசதி வாய்ப்பு இல்லாம சிரமத்துல ஏழைகளாக இருக்காங்களோ அந்த கன்னி பெண்களை எல்லாம் காட்டுக்கு வரவழைச்சு இந்த குடியில இருந்து அண்ணன் ஸ்தானத்துல இருந்து இந்த பட்டாடை கொடுக்கறது, பொருளை கொடுக்கறது, இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. கல்யாணம் முடிச்சு வைக்க இந்த செய்தி நாட்டுக்குள்ள எப்படி பரவி இருக்கு, இந்த நாட்டை ஆள்ற மண்ணே காட்டுக்குள்ள ஒரு குடியில போட்டு இந்த வயசு பிள்ளையெல்லாம் அங்க வரவழைச்சு ஏதோ தவறான செயலா ஈடுபடா அப்படின்னு ஊரே பேசுது. எல்லாரும் பேசுறாங்க, ஆளாளு இப்படி ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. ஆனா அவன் வேலையை சரியா செஞ்சுட்டு இருக்கான். இப்ப இப்படி இருக்கிற சூழல்ல ஒரு கண்ணு தெரியாத ஒரு குருடன் மனைவியை கூட்டிக்கிட்டு அந்த வழியா நடந்து போறாரு. நடந்து போகும்பொழுது இந்த பெண் இருக்கால, அவருடைய மனைவி, அவ பயங்கரமான கற்பு பதிகிறது. தன் கணவனை தவிர வேற யாரையும் எண்ணங்களால கூட நினைக்காத ஒரு பெண்ணு கூட்டிட்டு போகும்பொழுது பாருங்க, காட்டை நெருங்குறாங்க. நெருங்கும் பொழுது இவனுக்கு தாகமா இருக்கு, யாருக்கு, புருஷனுக்கு. இப்ப அந்த பெண்ணு சொல்றா, தாகமா இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் தூரத்துல நம்ம நாட்டை ஆள்றாரு ராஜா, அவர் குடியில் வந்துடும், அந்த குடியில போய் தண்ணி குடிச்சுக்கிறோம் அப்படின்னு. அப்ப இவன் சொல்றான், அந்த கண்ணு தெரியாதவன், ஓடி அங்கிட்டு அந்த ஆள் குடியிருக்கா போக, அவன் சரியான பாவி, குடிய
கன்னி பெண்கள் எல்லாம் வரவழைச்சு ஏதோ தவறான செயல்ல ஈடுபடுறான்னு ஊரே பேசிக்குது. அப்படித்தான் போல உண்மை போல. அப்படிப்பட்ட குடியில போய் தண்ணி குடிக்கிறேங்கிற அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல. இப்பதான் இந்த பெண் பதிவறதில்ல கண்ணை மூடி என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்குறா. என்ன நடக்குது முதல்ல இருந்து யோசிக்கிறா. இந்த துறவிக்கு கொண்டு போய் சாணத்தை கண்ணு மூடி இருந்தவருக்கு சாணத்தை கொடுத்துறான். இது மழை அளவு குடிஞ்சு கிடந்துச்சுன்னா மேல இதனால ஒரு புண்ணிய காரியம் பண்ணணும்னால எல்லாருக்கும் குடிலுக்கு வரவழைச்சு அண்ணனா இருந்து எல்லாத்தையும் கொடுத்தான். இவனை யாரெல்லாம் தப்பா பேசுறாங்களோ அவங்க கணக்குல கூட இவ்வளவு சாணம் போயிடுச்சு. தப்பா பேசுறவங்க கணக்குல ஆமா கொண்டு கொடுத்த மாதிரி கடைசியா கொஞ்சம் சாணம் மிஞ்சி இருந்திருக்கு. இந்த கண்ணு தெரியாதவன் பேசுன எல்லாம் ஏதோ தப்பானு அவன் கணக்குல மீதி சாணம் வந்து விழுந்துச்சான். இதை உணர்ந்த பெண்ணு சொன்னாலாம் ஒருத்தர் ஏதோ ஒரு கட்டத்துல தவறு பண்ணிட்டான்றதுக்காக அந்த தவறை உணர்ந்து மாற்றிக்கொண்டு திரும்ப திருந்தி வாழணும் அப்படின்னு அவன் நல்லவனா வாழும் பொழுது இந்த உலகம் அவனை பழி போடுதுல அந்த பழி போடக்கூடிய மக்கள் மேலதான் இந்த மொத்த பாவம் போய் சேரும் அப்படின்றத இந்த கதை உணர்த்துது. ஆமா நீங்க எல்லாம் பாருங்க வாயை திறந்தாலே பொய். ஆமா நெத்தியில வேற பட்டை படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்ன்ற மாதிரி. அங்க வாங்க மான்குட்டி இல்ல நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் கேட்கற நிலையில நீங்க இல்ல. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா நாங்க அந்த நிலையில இல்ல கூட பாவம் இதுக்கு மேல தாங்காது. மான்குட்டியை பார்த்தது உண்மைனா அந்த மான்குட்டி எப்படி இருக்கும் மான்குட்டியினுடைய அங்க அடையாள லட்சணங்கள் எப்படி இருக்குன்றதை தெளிவுபடுத்தி மாலை செய்யலாம். காயாத கணல் பாய கவனேந்தி விளையாடும் கலையினமே காயாத கணல் பாய கவனேந்தி விளையாடும் கலையினமே தேயாத நிலவு போல் தெய்வீக ஒளி வீசும் கலை செல்வமே தாயாகி மாமனை தாயாகி தாய் மாமனை கண்டது போல் புன்னுருவள் செய்தாலும் தலை சாயாதமா நல்ல ஜாதிமான் பாயாதமான் தலை சாயாதமான் பாயாதமான் காணல் வண்ணமாய் செழித்தாளும் புள்ளி பாயாதமான் கற்பனை கிட்டாத ஒரு அற்புத புதுமையோடு காலத்தில எல்லொட்டி கண்ணி பருவமோடு பாயாதமான் கண்ணையில் படாத நிலையிலே மெய் காதல் விழாவும் அழகிலே கண்ணையில் படாத நிலையிலே மெய் காதல் விழாவும் அழகிலே உள்ளம் கணியவே மனமகிழவே பல தினத்தை மறந்து வனத்தில் வசி பாயாதமான் காவண வீதியில் தீவிரமாகவே காவல் உறிந்திடும் சுந்தரமான் கலவை கந்தன கதம்ப வாழை கமழும் அழகிய ஜவ்வனமான் கங்கன கனகனவென்று முழங்கும் சதங்கை சுதங்கும் சுதந்திரமான் கலங்காது கலங்காது கனைய கண்டு மயங்காது கலங்காது மனமும் தயங்காது மறைந்து பதுங்காது மதியும் தவறாது
எதையும் அறியா அனுதினமும் திணை காவல் புரிந்தால் அமுது கலைக்கும் முதமல்லை பொல்லில் வீடிடும் எழில் வாடாத மான் கண்டதுண்டோ வள்ளி முந்தன் பார்வையிலே பார்வையிலே மான் வேற கண்டதுண்டோ ஒரு மான் வேற பசும்புல் போன்ற நெல்மேனி பொன் போன்ற நெல்மேனி புவி தன்னில் துளங்கிட அழகிய மான் வேற கண்டதுண்டோ 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 உண்டோ 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 இதெல்லாம் மான்குட்டியுடைய அடையாளம் போல தெரியுது. காவல் மீதிலே தீவிரமாகவே காவல் புரிந்திடும் சுந்தரமான் அப்படினாலே இதோ பெண்ணுக்குரிய அடையாளம் போல தெரியுது. வள்ளி நான் தேடி வந்தது மானைகள்ல உன்னைத்தான். பொன்மகள் வந்தாள் பொன்மகள் வந்தாள் ஒரு கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே பொன்மகள் பூமேடை வாசல் பொங்கும் முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பாவை நீவா சொர்க்கத்தின் வனப்பை ரசிக்கும் என்றென்றும் மணக்கும் மணக்கும் மோகமேவா வைரமோ என்பசம் வாழ்விலே பரவசம் வீதியில் ஊர்வலம் வெளியெல்லாம் நவரசம் பொன்மகள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக செல்வத்தின் விரிப்பில் கிடப்பேன் வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பு செல்வத்தின் விரிப்பில் கிடப்பேன் வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பு ராஜனாக இன்பத்தின் வனத்தில் குளிப்பேன் என்றென்றும் சுகத்தில் மிதப்பு வீரனாக திருமகள் சம்மதம் தருகிறாள் என்னிடம் திருமகள் சம்மதம் தருகிறாள் என்னிடம் மனதிலே நிம்மதி மலர்வதோ புன்னகை பொன்மகள் ஒரு கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே லாலலாலா 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 பணியில பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுப்பா விடமாட்டேன். மன்னாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாலும் பழமுது சோலை மருமாவே மன்னாலும் திருச்செந்தூரி வந்தானே ஒரு மரமானாலும் பழமுது சோலை மருமாவே கருமன்னாலும் மணினை பழகில் கண்ணாவே பசும்பொன்னாலும் முருகன் அருளால்
வள்ளி, வேலனாக வந்ததும் நானே, வேடுவனாக வந்ததும் நானே. உமக்கு வேண்டிய வரங்களை கேள் என்னிடம். எமக்கு அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த யூடியூப் சேனல் அன்பு அன்னார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். அப்படியே ஆகட்டும். வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்ற விளங்குவாய் என்ற வளத்தை அளிக்கிறேன். பட்டி பெருக வேணும், பால் பான பொங்க வேணும், தொட்டி பெருக வேணும், ஞான தங்கமே ஊராரெல்லாம் வாழ வேணும். பகவானே காசிப நடனதாக ராஜாதீர ராஜமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே நித்திய சுபமங்களம் சுபமங்களம்.